கீழே பார்த்துட்டு கீழே ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டன் ரூம் நான் வந்து 3வது போட்டோ ஃப்ரேம் இருக்கு. கண்டிப்பா ஐயோ ஆயிரம் போலது. ஓகே வாங்க டக்கு வந்து இந்த ஹெலிகாப்டர் இருக்குல அத கொண்டு போய் என்ன பண்ணுவோம் அந்த 4 ரூம்ல வச்சிட்டு வந்துடலாம். எல்லா பொருளையும் ஃபர்ஸ்ட் வச்சிடலாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம எந்த பொருள் எங்க போட்டோம் மறந்து போயிடும். அதுதான் இருக்கிறதுல பெரிய தலைவலி. ஸோ அதனால வந்து எடுத்த பொருள் ஃபர்ஸ்ட் ரூம்ல போட்டுருவோம். அதான் நமக்கு நல்லது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து 3வது போட்டோ ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, அது எங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கலாம். ஹலோ சிபிஐ விசாரணை நடத்த போறாங்க. எல்லாம் வந்து என்ன பொருள் எல்லாம் தேடுங்க. கமான் சிபிஐ படை செட் எனக்கு தெரிஞ்சு இங்க தான் இருக்கும். ஏன்னா போன கேம்லயே இங்க போட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு. அஸ்கு புஸ்கே அதான் செக் பண்ண வந்துட்டேன். ஏங்க எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில திடீர்னு தாங்க இருக்கு. ஏன் திருக்கன் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அலைஞ்சிட்டேன். இது முன்னாடியே பார்த்துருக்கேன். இங்க தப்பிச்சிட்டேன். ஆனா காலேஜ் எக்ஸாம் தப்பிக்க முடியாதுல்ல. 21ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நான் பாத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுவும் 2 நாள் தான் இருக்கு. ரொம்ப சீனா இல்ல. 2 நாள் முடிச்சிட்டு ஸ்டைலா அண்ணன் வீடியோ போட வந்துருவேன். ஓகே பாக்க நீங்க ரெடியா இருங்க. வீடியோ போட நான் ரெடி ஆயிடுவேன். பாக்க நீங்க ரெடி ஆயிடுங்க. ஓகே இப்போ கூட என் மைண்ட்ல வந்து M3 அதாவது மேத்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. ஓகேவா நாளைக்கு. ஆனா நான் இப்ப வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என் மைண்ட் அங்க தான் இருக்கு. டேய் மேத்ஸ் எக்ஸாம் வச்சிட்டு எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க சீரியஸா. நான் வந்து கிரானி ரெடி போட்டுக்கிட்டு இருக்கேன். மாப்ள இதுதான் மேட்டர்ல மாப்ள. நான் கஷ்டப்படுறல லைக் போடு மாப்ள. ஓகேவா மறக்காம லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மேத்ஸ் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். அப்படியே நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா எக்ஸாம் படிக்கும்போது பாப்பேன் எத்தனை பேர் லைக் பண்ணீங்க. நிறைய பேர் லைக் பண்ணோனே நிறைய பேர் லைக் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷப்படுவேன். போட்ட எஃபர்ட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சோ மறக்காம பண்ணிடுங்க. நான் எக்ஸாம் படிக்க போறேன். அதே மாதிரி உங்களுக்கும் எக்ஸாம் தான் போயிட்டு இருக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் படிக்க போங்க. கேப்ல வீடியோ பாருங்க. பை ஃப்ரம் வீடியோ. பை கைஸ் பை. So hi guys, so we are going to குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்றேன். சொல்ல போற கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான people மட்டுமே ரிலேட் பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். சின்ன வயசுல நம்ம ஊர்ல வளர்ந்திருப்போம். அந்த ஊரை விட்டு நம்ம சின்ன வயசுல இருந்து வந்துட்டு திரும்ப 10 வருஷம் கழிச்சு நம்ம அந்த ஊருக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர் அப்படியே லிட்டரலி தலையில மாறி இருக்கு. எந்த இடமே நம்ம பார்த்த மாதிரி இருக்காது. நம்ம பார்த்த தெருவு வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்த கடைங்க இருக்கு, நம்ம பார்த்த ஆளு இருக்க மாட்டாங்க. லிட்டரலி ஊரே வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல நீங்க பார்த்த ஒரு இடம் தான், நீங்க வளர்ந்த ஒரு இடம் தான். ஆனா அது கிடையாது. இப்ப நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க இதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த ஸ்டோரியை நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு. காரணம் என்னன்னா கால்பாஸ் செல்ல ஒரு கேம் விளையாடிருப்பேன். ஸோ அந்த கேமோட அப்டேட் நான் லாஸ்டா விளையாடுறது இந்த கிறிஸ்மஸ் அப்டேட் அப்போ ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி அவ்வளோ அப்டேட்ஸ் விட்டுருக்காங்க. மனசாட்சி இல்லாம எஸ் we gonna continue கால்பாஸ் சீரிஸ். என்னோட கால்பாஸ் சீரிஸ் ரிவ்யூ ஃபேன்ஸ் எனக்கு கால்பாஸ் ஷார்ட் போட்டு கிரீன்ல ஹார்ட் போட்டு ஸோ இந்த கேம் உண்மையில ரொம்ப ஃபன்னா இருக்கு. இந்த எபிசோட பார்த்து நீங்க இதோட அடுத்த எபிசோட நான் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆரஞ்சு இந்த வீடியோல லெட்ஸ் கீப் லைக் கரெக்ட் அப் ஓகே டுகே லைக் சீரிஸ் அப்படினா இந்த அடுத்த எபிசோட் பிடிச்சிருக்கீங்க வெயிட் பண்ணுவேன். அண்ட் இந்த கேம் இன்ட்ரோவே மாத்திட்டாங்க நினைக்கிறேன். யோ நைஸ். இது படத்துல சீனா இல்ல கேம்காக பண்ணிருக்காங்களா என்ன தெரியல. சோ பை டிரைவ் செல் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இருக்காது அத மாத்திட்டாங்க கம்ப்ளீட்டா நைஸ். இப்ப லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூஏவி மாறன மாதிரி தான் இருக்குது. சோ கண்டினியூ கேம் பை கார்ஸ் குதா. ஓ இது எங்கிட்ட எல்லா கார்ஸ்மா இது பார்க்க முடியுமா? ஓ ஓகே இதெல்லாம் வேற கார் தான் ஓகே புரியுது. நைஸ்ரா சூப்பர். ஓகே கார் என்னங்கறத நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாம். மல்டிப்ளேயர் இருக்கு இந்த கேம்ல. நைஸ். அதுக்கு வேற என்ன இருக்குது? மீன்ஸ் பேக் கமிங் சூன். ஓ மை காட். ஓகே நிறைய விஷயம் புதுசா போட்டுருக்கேன். யாராவது இருக்க போகுது புதுசா இருக்கு. ஓகே நான் சும்மா கேம் ஓபன் பண்ணி தான் பார்த்தேன். எனக்கு இப்ப உள்ள என்ன இருக்குன்னு கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியாது. சோ நானுமே உள்ள போய் சர்ப்ரைஸ் தான் வந்து பார்த்தேன் நிக்க போறேன். ஹாய் வணக்கம் ப்ரோ. உங்களோட வேற எங்க பார்த்த மாதிரி இருக்குது. என்னடா துப்பி இவ்வளவு பெருசா போட்டுருக்க. இது ஹார்ட்வேரா இருக்கு. புஷ்பட் ஒரு இன்ட்ரோசிங்ல வந்துட்டேனா ஏதாவது. ஓகே இது கம்ப்ளீட்டா புதுசா இருக்கு. இது என்னோட கார் தானா இது? இதெல்லாம் என்னோட கார் இல்ல. இது மட்டும் தான் என்னோட கார். थैंक यू. ஓ ஆக்சுவலா ஹேண்ட்லிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மாத்திருக்காங்க. சோ கேம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. थैंक यू. ஹார்பரா வெயிட் செகண்ட் ஹார்பர்னு ஒரு புதிய இடம் வந்திருக்கு. அப்ப எத்தனை இடம் இருக்கு? வெயிட் செகண்ட் இது ஒரு டனல் மாதிரி போகுது. தல எவ்வளவு மேக்ஸ் ஸ்பீட் போகுது பாப்போம்.
ஓகே ஃபைன் கொஞ்சம் டேமேஜ் எடுத்துச்சு பரவாயில்ல இந்த ரோடு எல்லாம் போயிட்டு இருக்கு ட்ரிப்பிங்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா பாலிடிக்ஸ்ல வந்து பார்த்தா செட் ஆயிருக்காரு இங்க இடிச்சா நேரம் போ டெலிவிஷன் சுத்தி நேரம் ஊர்ல தான் போகும்போது நினைக்கிறேன் சோ இங்க இடிக்காம அழுத்திட்டு போவோம் இன்னொரு டனல் ஓகே நைஸ் வெரி குட் ரைட் பண்ணி இடிக்கிறோம் லெட்ஸ் கோ ஃபீல் கொஞ்சம் கம்மியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம கார் ரிட்டன் சிட்டிக்குள்ள எடுத்துட்டு போறது ஆக்சுவலி நீங்க தான் நினைக்கிறேன் தேங்க் யூ பயங்கர பெருசா இருக்காங்க ஊர ரெண்டு சுத்துனா ஊரே சுத்துன மாதிரி இது வந்து நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் வாவ் நைட் கலரா இருக்கு திரும்ப ஓட்டனா போட் சாஞ்சிரா here into the town பாரு வா நைஸ் என்ன இடம் இது ஓ இது நம்ம கார் ஐ மீன் கார்ல நம்ம கார் ஓகே நைஸ் இது எப்படி நம்மளோட வீடா இன்டு ஸ்லீப் மணி ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் எப்போ பண்ணனே தெரியல அந்த காலத்துல நம்ம விட்டு போறது எல்லாமே வந்து பார்த்தா அப்படியே இருக்குது நெக்ஸ்ட் டே இது ஆக்சன் நேரம் புத்தம்போது காலை வெளியே வந்து பார்த்தா ஒரு அழகான சன்ரைஸ் மேல அப்படியே ஒரு ஏரோப்ளேன் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு கார் ஃபார் சேல் கார் இது ஆக்சுவலி அவங்களே பண்ண எம்பிடிஎன்ஸ் போல கார்ஸ் மெக்கானிக் சிமுலேட்டர் ஒரு கேம் விட்டுருக்காங்க அப்புறம் என்ன கிரைம் ஓகே அது என்னங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்ப்போம் அண்ட் இதுல ஆஃபீஸ் இருக்கு வேர் இஸ் மை ஷார்ட் மோட்டர்ஸ் இதான் தெரிஞ்சு ஆஃபீஸ் ஓ இது ஆஃபீஸா ஆஃபீஸ் ஓ மை காட் இந்த மஞ்சள் கார் இருந்தா ஐயோ வேற மாதிரி இருக்காது ஏ பிரதர் இது கடையில வேலை செய்யறானோ ஐயோ வேற மாதிரி இருக்கான் இப்ப சைனீஸ் பாஸ்ட் வாங்கிட்டாங்க அவன் ரெண்டுல சைனீஸ் பாஸ்ட் வந்தாருடா எக்ஸ்கியூஸ் மீ பிரதர் கடையில கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க இந்த கடை காலியா இருக்கு வெயிட் செகண்ட் இந்த கேம் ஸ்டார்டிங்ல பைக் கார் கலெக்ஷன் பார்த்தப்போ என்கிட்ட ஊர்பட்ட கார்ஸ் இருந்தது அண்ட் இங்க வந்து பார்த்தா ஒரு காருமே இல்ல இன்னைக்கு இது போகா இருக்குது வேற என்ன இருக்குது நெக்ஸ்ட் மோட்டல் ஓகே இது மோட்டல் இருக்கு அண்ட் பிளாமா கராஜ் ஓகே கார் சர்வீஸ் பண்ற இடம் நைஸ் அண்ட் இந்த ரெட் பார் வெயிட் செகண்ட் இந்த கேம்ல பெயிண்ட் அடிக்கிற இடம் ஒன்னு இருக்கும் அத காணோம் சோ இங்க வந்து நம்ம மெக்கானிக் சரி பண்ணி போஸ்ட் வெயிட் இந்த கார் கூட பேசி அப்போ எங்க இருந்து நம்ம அந்த மீதி இதெல்லாம் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார் வந்து பார்த்தா நம்ம கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு நம்ம எல்லா கார்ஸ் ரிட்டன் நம்ம கராஜ்க்கு வந்து பார்த்தா எடுத்துட்டு வருவேன் என்ன பண்ற இடம் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நீங்க இந்த வண்டியை வந்து பார்த்தா கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கு ப்ளீஸ் சரி பண்ணுங்க அண்ட் இங்க இருக்க அமௌண்ட் பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு ஓ அதுக்கு சரி பண்ணிட்ட கார் நான் அழுக்கா இருக்கு ஐ திங்க் நம்ம கார் அழுக்கா இருக்கிறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறோம் மேப் இருக்கு இந்த கேம்ல மேப் இல்ல எப்படி நான் வந்து இதுல மீதி இடத்தை கண்டுபிடிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பார் ஓ ஓ ஓ ஓ சவுண்ட் கேட்டீங்களா நம்ம வந்து ஹார்பர் பக்கத்துல தான் நம்மளோட இது இருந்திருக்கு பட் அதை நான் கவனிக்கவே இல்லை அண்ட் வாட் இஸ் திஸ் மினி மார்ட் இந்த மினி மார்ட் என்ன பண்றோம் எதுவுமே பண்ணாதா வெரி சேட்ரா அன்னைக்கு ஆக்சுவலி இந்த சீரிஸ் நான் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண நினைச்சிருக்கேன் ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாரு ஒரு கான்வர்சேஷன் சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதனால நான் சீரிஸ் திரும்ப கண்டினியூ பண்ணலாம்ங்கற ஒரு எண்ணம் எனக்கு வந்து சப்போஸ் வேற ஏதாவது சீரிஸ் நான் விட்டுட்டு அந்த உங்களுக்கு அது உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா அந்த எந்த சீரிஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்க்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த சீரிஸ் நான் திரும்ப ஸ்டார்ட் பண்றேன் அண்ட் திஸ் இஸ் நெய்பர்ஹுட் போலயே வாவ் இங்க அந்த குட்டிக்கார வச்சிட்டு கால் மேல கால ஹீல்ஸ் தூக்கி கால் மேல வச்சிட்டு ஆண்டி இருக்குது என்ன புதுசா சொல்லி தரீங்க இதெல்லாம் எனக்கு தெரியும்டா இந்த கார் வந்து 15000 பார்கெயின் லுக் கார் ஓ
பார்க்கிங் மாஸ்டர் பார்க்கிங். அப்ப இருங்க நம்ம வந்து இது 12,000 கேட்போம். இந்த வண்டி கொஞ்சம் 12,000 தரமா? இட்ஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ. அப்ப தராதப்போ என் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன். அண்ட் இது என்னது? ஈட் டிராவல். ஓகே, ஆபீஸ் இருக்கு, நெய்பர்ஹுட் இருக்கு, சிட்டி சென்டரா, ஹார்பர், பீச் இருக்கா? ஓ, வாட் இஸ் சிட்டி சென்டர்? பஸ் வருது. புதுசா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இன்டர்வியூல கடை அங்க இருக்கு. சிட்டி சென்டரா? யோ, look at this. Oh my god. வேற லெவல்ல இருக்கேடா இந்த ஷோரூம். Hey brother, இந்த கார் எனக்கு வேணும். ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா